ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் இந்த ஒரு காரியத்தில் தொட்டால் பொன்னாகும். காரியம் 100% வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு உழைப்போ பிளஸ் அதிர்ஷ்டமும் சேர்ந்துருச்சுன்னா அது மெகா யோகம் தாங்க. அப்படிப்பட்ட யோகமான ஒரு காலகட்டம் இந்த 2026 காலகட்டம். சில விஷயத்தில் உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் போது அப்படிப்பட்ட அந்த சில விஷயம் எதுங்க அப்படின்றதா இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான பலன்கள், புத்தாண்டு பலன், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னென்ன பலன்லாம் கிடைக்க போகுது, கல்வி முதல் திருமணம், வேலை வாய்ப்பு வர டீட்டெயிலா விரிவ விளக்கமா பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம கிளிக் செய்யுங்க. உனக்கு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடம், இந்த 2026 வருஷத்துல எந்த விதமான பெரிய வருட கொள்கை சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறுவதை விட ஒரு கிரகம், அது குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி முழுமையான முறையில் நடைபெற போது அது எப்படி உச்ச பயிற்சியாக இருக்க போகுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் பயிற்சி அடைய போகிறார். ஸோ இந்த 2026 நோட் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான். ஏன்னா முழு சுப கிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் அமரும் போது பல பேருக்கு அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுப்பார். ஏழையா இருக்கிறவன் பணக்காரனா மாறுவான். அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2026 வருடம் நிறைய பேத்துக்கு. அதுல விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த யோகம் இருக்குது, அதுல குறிப்பா எந்த விஷயத்துல அந்த யோகம் இருக்குது, நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரன் ஆகக்கூடிய, கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, உழைப்பு மட்டும் போதுமா, உழைச்சவங்க எல்லாம் அங்க முன்னேறிட்டாங்களா அப்படின்னா இல்ல, கூட அதிர்ஷ்டமும் அந்த உழைப்புக்குண்டான வாய்ப்பும் ஊதியமும் கிடைக்கும். கிடைச்சா மட்டும்தான் அந்த ஒரு இடத்தை அவங்க அடைய முடியும், முன்னேற முடியும், வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். திறமை மட்டும் போதாது, திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வேணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். ஸோ 2026 அவர் உச்சமடைவதால விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விஷயத்துல ஒரு நன்மைகள் நடைபெற போகுது. முதல்ல, நீங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்து பல வருடங்களா ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஜெயிக்கணும்னு நினைச்சு அப்படின்னா 2026 வெற்றி பெறுவீர்கள். அது எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி உங்களுக்குத்தான். இந்த 2026 டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுல வேலை பார்க்குறீங்களா, கண்டிப்பா மிகப்பெரிய அளவு சம்பள உயர்வு இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, இடமாற்றம் இருக்குது. நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகளை வெற்றி பெற்று நீங்க ஜெயிக்க போறீங்க. ஸோ இந்த காரியத்தெல்லாம் தைரியமா நீங்க இறங்கலாம். அதே போல உங்களுக்கு ஒரு சம்பள பாக்கி இருக்குது, தொழில் ரீதியா உங்களை ஏமாத்திட்டாங்க, சொத்து ரீதியா ஏமாத்திட்டாங்க, கோர்ட்டு கேஸ் தாராளமா தொடுக்கலாம். அந்த ஒரு காரியத்தில் இறங்கினா வெற்றி உங்களுக்கு தான். 2026 உங்களுக்கு சாதகமா இருக்குது, சரிங்களா. களத்தில் இறங்கலாம், சண்டையிட தைரியமா இறங்கலாம், வெற்றி உங்களுக்கு உண்டு. அதே போல மிக முக்கியமா இந்த 2026 வருடத்தில் குறிப்பிட்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை பள்ளிக்க போது, வாழ்க்கையினுடைய லட்சியம் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட லட்சிய பதவி கிடைக்கும், அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள், கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தால் அந்த திறமைக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் இந்த 2026. அதன் மூலமாக பெயர் புகழப்படுவீங்க, பிரபல யோகம் சொல்லுவாங்க, திடீர்னு ட்ரெண்ட் ஆகிறது, திடீர்னு பிரபலம் அடைகிறது வாய்ப்பு உண்டு இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதன் ரீதியாக உங்களுடைய முகம் நிறைய பேத்துக்கு முகவரியாக மாறும். அதன் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெயர் புகழோடு சேர்ந்து பணமும் கிடைக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட வருடமாக இது இருக்க போகுது. குறிப்பிட்டு உயர்கல்வி, எஜுகேஷன், டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஒரு கலையை கற்றுத்தரீங்க, அல்ல கல்வித்துறையில் இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டங்க. விருதுகள், அவார்டுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அதுல களம் இறங்கலாம். நீங்க தைரியமா அந்த டீச்சிங் லைன்ல பண்றவங்க அதை டெவலப் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு கூட நீங்க நடத்தலாம். அதுல ஒரு நல்ல ஒரு பணம் காசு நீங்க சம்பாதிக்க முடியும், சேர்ந்து பெயர் புகழையும் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பாக இருக்குது. ஒரு 3 விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தொட்டால் பொன்னாக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அதுல முதல் விஷயம், உங்களுடைய ஏற்கனவே நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய குடும்பத்துடைய பூர்வீக சொத்து, பண விஷயங்கள், இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் பணம், முன்னோர்கள் தவறிட்டாங்க, அவங்களுடைய பணம், அவங்களுடைய சொத்து வர வேண்டியது இருக்குது. அந்த 2026 வந்து சேரும். அதுக்குண்டான முயற்சியில இறங்கலாம். ஓகேங்களா. இரண்டாவது,
கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பிரச்சனையை முடிச்சு கட்டி சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினைக்கு ரெடி பண்ணலாமா? தாராளமாக ரெடி பண்ணலாம். ஒரு இடத்த மாற்றலாமா? தொழிலுக்குண்டான இடத்த வீட்டுக்குண்டான இடத்த மாற்றலாமா? தைரியமாக மாற்றலாம். அதில் ஒரு லாபங்கள் கிடைக்குது. சரிங்களா? ஒரு போட்டிகளில் கலந்துட்டா வெற்றிகள் உண்டு. அது எந்த போட்டியாக சரி, விளையாட்டு போட்டியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு வேலை நிமித்தமான ஒரு போட்டி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புக்குண்டான போட்டியாக இருந்தாலும் சரி, போட்டிகளில் வெற்றி உண்டு. இந்த 2020 தைரியமாக களத்தில் இறங்கலாம். மேலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த குதிரை ரேஸு, இந்த லாட்ரி டிக்கெட்டு, ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்டு, இப்படிப்பட்ட பெட், அதாவது பணம் ரீதியான ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம், பண ரீதியான ஒரு போட்டிகள்னு சொல்லலாம். அதுல ஜெயிக்கக்கூடிய, அதுல அதிர்ஷ்ட லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. மேலும் மிக முக்கியமாக பிள்ளைகள் வழியில சில பண ஆதாயங்கள் நடக்கும். பிள்ளைகள் வழியில ஒரு நல்லது நடக்கும். பிள்ளைகள் வழியில ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கலாமா, தொடலாமா, என் பிள்ளைக்கு நான் இதை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தைரியமா செய்யலாமா, 2026 செய்யலாம். பிள்ளைகள் வழியில ஒரு காரியம் கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க ஆசைப்பட்டபடி 2026 கண்டிப்பா நடந்து தீரும். அந்த ஒரு காரியம் தொட்ட உடனே உங்களுக்கு முடியும். அடுத்தபடியா படிப்பு. நான் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அனுசரிச்சதுக்கு தாராளமா படிக்கலாம். வேலையில நின்ற பணம், உங்களுக்கு நிலுவையில் நின்ற பணம் திரும்ப கிடைக்கும். படிப்புல கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. ஸோ ஆக மொத்தம் அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது 2026 உங்களுடைய உழைப்போடு சேர்ந்து கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா போராடி கொண்டிருக்கக்கூடிய, முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு 2026 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுறீங்க, தெய்வ வழிபாடுகள் மூலமாக சில சித்திகளை பெறுவீங்க. இதுவரை செவி சாய்க்காத, உங்களுக்கு வரத்தை கொடுக்காத தெய்வங்கள் இனி வரம் கொடுக்கும். ஜாதக ரீதியா ராகு தோஷம், சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்கள் இருக்குது, ஆனால் திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த 2026 குருவினுடைய திருவருளால் உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு நடக்க வேண்டிய மங்களகர காரியம் கண்டிப்பா நடந்து தீரும். உங்களுக்கு இல்லை, உங்க குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நடக்குங்க. இந்த 2020 அதுக்குண்டான யோகமான ஒரு காலகட்டம். ஸோ இந்த விஷயத்துல தாராளமா நீங்க தொடலாம், இதற்குண்டான முயற்சியில இறங்கலாம். 100% உங்களுக்கு வெற்றியும் லாபமும் இந்த 2026 கிடைக்கும். கண்ணை மூடிட்டு இறங்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது கல்வி, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்பந்தப்பட்ட போட்டிகள்ல தைரியமா நீங்க இறங்கலாம். வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்கு. மேலும் ரொம்ப உடல் ரீதியா ஒரு நோய் பிரச்சனை இருக்குங்க, நான் சர்ஜரி ஒரு ஆப்ரேஷனுக்கு போலாமா, போனா எனக்கு சக்சஸ் ஆகுமா, அந்த பிரச்சனை தீருமா அப்படின்றவங்களுக்கு தீரும் இந்த 2027. ஸோ தைரியமா மேல் சிகிச்சைன்னு சொல்லுவோம், அந்த சிகிச்சைக்கு தாராளமா நீங்க பயப்படாம நீங்க செய்யலாம். ஓகேங்களா? ஆயுள் காப்பாற்றப்படும். ஓகேங்களா? ஸோ அதுல சந்தேகம் இல்லை. மேலும் மிக முக்கியமா கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ சமூக சேவை, தொண்டு, ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூடுதல் பொறுப்புகளோடு ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுடைய பெயர் பிரபலம் அடையும். அதனால சமுதாய உறவுகள் மத்தியில ஒரு கௌரவம் கிடைக்கும். அப்போ கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திங்க. அதுக்குண்டான காரணம் நீங்க ஏற்கனவே பழகின பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களுடைய உழைப்பு, அதுக்குண்டான சம்பளமாக, ஊதியமாக அந்த கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிச்சயமா அனுச நட்சத்திரக்காரர்கள் கடமையே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிச்சிருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமைகளையும் செய்து முடிங்க. அதுல தவறிடாதீங்க, காலம் தாழ்த்தி விடாதீர்கள். சரிங்களா? மற்றபடி பயப்படாம இருக்கலாம். ஸோ நல்லது. நாம் இன்று விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரதியும் திருவடி சரணம்.